ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி கண் முழிச்சிட்டாங்க. போய் பார்க்குறவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே போகிறாங்க. ராதிகாவும் போகிறாங்க. அங்கே எல்லாரும் போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி, கோபி உன்னை இப்படிப்பட்ட நிலைமையிலேயாடா பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. செலியன், எழில், இனியா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அங்கே நம்ம கோபி வந்து யாரை தேடுறாங்கன்னா பாக்கியாவை தான் தேடுறாங்க. பாக்கியாவே தேடிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா உன்னதான் என்னுடைய பையன் தேடுறான் வான்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி கூட்டிட்டு வராங்க. ராதிகா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. கோபி, நான் உங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தினேன்னா உங்கள் வீட்டு முன்னாடி என்னை இப்படியெல்லாம் காயப்படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் கோபியை நினைச்சு ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம பாக்கியா கிட்ட கோபி வந்து உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உனக்காக நான் எவ்வளவோ விஷயம் வந்து பண்ணியிருக்கேன். அது எல்லாம் தெரிஞ்சு நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்றது தெரிஞ்சு என்ன நீ காப்பாத்தினதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா வந்து இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ரோட்ல யாரோ ஒருத்தர் வந்து கீழே விழுந்திருந்தா கூட நம்மளுடைய மனசாட்சி வந்து நம்மளை கேள்வி கேட்கல. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரோட்ல விழுந்திருக்கிறத பார்த்ததும் மனசு தாங்கலை, அதனால தான் உங்களை அட்மிட் பண்ணேன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. இதை கேட்டு கோபி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.